الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் திருக்குர்ஆனின் தேன் துளிகள் என்ற தலைப்பின் கீழே சின்னஞ்சிறு அத்தியாயங்களுக்கான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து வருகிறோம். முதலாக அல்ஹம்து சூரா என்ற சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்திற்கான விளக்கத்தின் முக்கியமான பகுதிகளை எல்லாம் பார்த்து முடித்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் என்ற அந்த சொற்றொடர் அகிலத்தை எல்லாம் படைத்து பராமரிப்பவன், அகிலத்திற்கு எஜமான் என்ற அந்த சொற்றொடர் பல தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நேற்றைய தினம் வரை நாம் பார்த்திருக்கிறோம். அதுல இன்னொரு முக்கியமான தத்துவம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை ரப்புல் ஆலமீன் அகிலத்தினுடைய ரப்பாக படைத்து பராமரிப்பவனாக எஜமானனாக நாம் ஏற்றுக்கொள்வது உண்மையாக இருந்தால் சட்டம் வகுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வின் கையில் மட்டும்தான் இருக்கிறது என்பதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு பகுதியை தான் நம்ம நேற்று பார்த்திருக்கிறோம். ஒன்றை ஹலால் என்று சொல்ல, ஹராம் என்று சொல்ல, மக்ரூஹ் என்று சொல்ல, சுன்னத்து என்று சொல்ல, ஃபர்ல் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை அல்லாஹ் சொல்ல வேண்டும், இல்லைன்னா அவனுடைய தூதர் வழியாக சொல்ல வேண்டும். அதுதான் ரப்புல் ஆலமீனுடைய இன்னொரு அம்சம். இதை திருமறை குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக என்னென்ன தவறான கட்டளைகளை எல்லாம் பின்பற்றுகிறார்களோ அதை பல இடங்களில் அல்லாஹ் கண்டிக்கிறான். சிலர் தங்களுடைய மார்க்க நடவடிக்கைகளுக்கு தங்களுடைய முன்னோர்களை சான்றாக காட்டுவார்கள். சில பேர் இருக்கிறாங்க, மார்க்கம் என்ற பெயரால் சில காரியங்களை செய்வார்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், இதுதான் எங்களுடைய பாட்டன் காலத்திலிருந்து இருக்கிறது, இதுதான் முப்பாட்டன் காலத்திலிருந்து இருக்கிறது, இதுதான் எங்க ஊருடைய வழக்கமாக இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய ஆதாரமாக இருக்குமே தவிர அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி இருக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை சான்றாக காட்ட மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் திருமறையில பல இடங்களில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டிக்கிறான். 31வது அத்தியாயம் 21வது வசனத்தில் ஒய்தா கீரலகும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுமானால், அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுமையானால், காலு பல் நத்தபிஉ மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்களை எந்த வழியில் கண்டோமோ அதைத்தான் பின்பற்றும் என்று சொல்கிறார்கள். யார் சொல்றதா? இதெல்லாம் அன்னைக்கு நரகவாசிகளும் மக்கா காபிர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த எதிரிகளும் குர்ஆன் சொல்றதை கேளுங்கப்பா, அல்லாஹ் சொல்றதை கேளுங்கப்பா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன மறுமொழி என்ன தெரியுமா? எங்க அப்பம் பாட்ட சொன்னதை கேட்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அவ்வளவுக்கான ஷைத்தானும் யதுஹும் இலா அஸாபி ஸஈர், கொழுந்து விட்டு எரிகிற நரக வேதனைக்கு இந்த ஷைத்தான்களை அழைத்தாலும் பின்பற்றுவார்களா? முன்னோர்களை ஷைத்தான்களா? இவங்க பதில் சொன்னது ஷைத்தானை பின்பற்றுவோம் பதில் சொல்லல. ஏண்டா அல்லாஹ் சொன்னது பின்பற்றான்னு கேட்டா, எங்க அப்பம் பாட்டு சொன்னதை தான் பின்பற்றுவோம்னு பதில் சொல்றான். அல்லாஹ் எப்படி ரிப்ளை கொடுக்கிறான்னா, ஷைத்தான் வந்து நரகத்துக்கு கூப்பிட்டாலும் நீங்க பின்பற்றுவீங்களான்னு கேட்கறான். அப்ப முன்னோர்கள் சொன்னார்கள் காரணத்தை காட்டுவது வந்து ஷைத்தான் வேலை. ஷைத்தான் அப்படி நம்மளை சொல்ல வைக்கிறான். அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் வந்து முன்னோர்கள் காரணம் காட்டக்கூடாது. முன்னோர்களுக்கு வஹி வரவில்லை, முன்னோர்களுக்கு இறைவனிடம் வந்து செய்தி வராது, முன்னோர்களுக்கு நல்லது கெட்டது அறிந்து கொள்வதற்கு தனி வழிமுறை எதுவும் இல்லை. நீங்கள் எப்படி குர்ஆன் ஹதீஸிலிருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியுமோ முன்னோர்கள் அப்படித்தான் அறிந்து கொள்ள முடியும். அவங்களுக்கு வேற ஒரு விதமான வழியில ஒரு செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால முன்னோர் மீது பழி சுமத்தி மார்க்கத்தை யாராவது செய்வார்களே ஆனால் அது ஷைத்தானுடைய தூண்டுதல் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயம்
170வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்றான், ஒய்தா கீரலகும் முத்தபியுமா அன்சலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது, காலூபல் நத்தபியுமா அல்பைனா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அவ்வளவுக்கான ஆபாவும் லா யாக்கிலூன செய்யும் வலா யஹ்ததுன், இவங்களுடைய முன்னோர்கள் நேர்வழி பெறாமல் இருந்தாலும் பின்பற்றுவார்களா? இவர்களுடைய முன்னோர்கள் அறியாதவர்களாக இருந்தாலும் பின்பற்றுவார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நோக்கி எதிர்கேள்வி கேட்கிறான். அடுத்து என்னன்னா 5வது அத்தியாயத்தில் 104வது வசனத்தில் சொல்கிறான், ஒய்தா கீலஹும் தஆலு இலாமா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூல், அல்லாஹ் அருளியதை நோக்கி வாருங்கள், ரசூலை நோக்கி வாருங்கள். அல்லாஹ் அருளிய விஷயத்துக்கு வாங்க, ரசூல் சொன்ன செய்திக்கு வாங்க என்று அவர்களுக்கு சொல்லப்படுமையானால், காலு ஹஸ்பனா மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அது எங்களுக்கு போதும் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அதுலயும் கண்டிக்கிறான். அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் சத்தியத்தை அந்த மக்களுக்கு சொல்லும் பொழுதெல்லாம் அந்த வழிகட்டவர்கள் நரகவாசிகள் சொன்ன பதில் என்னன்னு கேட்டா, மாசமேனா பி ஹாதா பி ஆபாயினல் அவ்வலீன், இதை இந்த முன்னோர் சொல்லி நாங்க கேள்விப்படலையே, புதுசாத்தானே சொல்றேன். ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ் மட்டும் வணங்குங்க என்ற அந்த போதனையை சொல்லும் பொழுது அவங்க கொடுத்த மறுமொழி என்னவென்று சொன்னால், முன்னோர் வழியா எங்களுக்கு வர, நீங்க சொன்னா கேட்க முடியாது, முன்னோர்கள் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா, அதை நான் கேள்விப்பட்டதில்லை என்று சொன்னார்கள். 23வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்தில் போய் கேட்கிறாங்க, நீங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், மா தாபுதும், எதை வணங்குறீங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாபுது அஸ்னாமன் ஃபனலல் உலக ஆக்கிபீன், நாங்கள் சில விக்கிரகங்களை சிலைகளை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்றாங்க அந்த மக்கள். இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, ஹல் யஸ்மஊனக்கும் இது ததுன், நீங்கள் அழைக்கும் போது அதை அந்த நீங்கள் வணங்குகிற தெய்வங்கள் செவிமடுக்கின்றனவா, அல்லது அவையா என்பவுனக்கும் எல்லோரும் உங்களுக்கு ஏதாவது நன்மைகளோ கேடுகளோ அவைகள் செய்கின்றனவா, ஏண்டா வணங்குறீங்கன்னு திருப்பி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க கொடுத்த பதில் என்ன தெரியுமா, பல் வஜதுனா ஆபானா கதாலிக்கு போகணும், எங்க அப்பம் பார்த்த மாதிரி இப்படி செய்யறத நாங்க பார்த்தோம், அது என்ன செய்யும், அதுல என்ன நன்மை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது கேட்குமா கேட்காது அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிறோமா ஏத்துக்கிறோம் அது எங்களுக்கு தேவை கிடையாது, எங்க அப்ப மாட்டேங்க நாங்க செய்யறோம். இன்னும் அவர்கள் அழகா கேட்கிறாங்க இப்ராஹிம் நபி, ஏன்பா நீங்க பேசுறதாச்சும் எனக்கு விளங்குதா, அங்க போய் வணங்குறீங்களா, ஏன்பா இப்படி செய்யறீங்க, என்ன ரீசன் பான்னு கேட்கிறாரு. அவன் பதில் என்ன சொல்றான், விளங்குதா விளங்கல அதை பத்தி எனக்கு தேவை கிடையாது, நாங்க எங்க அப்பா பாட்டம் இப்ப செய்யறதை நாங்க பார்த்துட்டோம், அப்படிதான் நாங்க செய்வோம். அப்ப இன்னா வஜதுனா ஆபானா கதாலிக்கு எஃபாலும், எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு செய்வதைத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னதாக 26-76 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப முதல் அடிப்படை இங்க விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ்வுக்குத்தான் சட்டம் வகுக்கிற அதிகாரம் இருக்குது என்று நம்பக்கூடியவர்கள், முன்னோர் சொன்னாங்க, பெரியார் சொன்னாங்க, இத்தனை வருஷமா ஊர் வழக்கம் இதுதான் என்ற பேச்ச பேசக்கூடாது. அது சைத்தான் வேலை. சைத்தான் நம்மளை அப்படி தூண்டுவான். இதுவரைக்கும் இல்லாத சொல்றாங்க, குர்ஆன்ல இருக்குன்னு காட்டினா எடுத்து பார்க்கணும், ஹதீஸ்ல இருக்குன்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டா ஹதீஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். அதை விட்டு இத்தனை வருஷமா இல்லை இத்தனை வருஷமா இருக்குது என்ற ஒரு வாதம், அது ரப்புல் ஆலமீனுக்கு எதிரான வாதம். அல்லாஹ்வை ரப்பு என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் அந்த வாதத்தை சொல்லக்கூடாது. அடுத்தபடியாக என்ன செய்யணும் தெரியுமா, மார்க்கத்தை தீர்மானிப்பதற்கு நம்ம வைத்திருக்கிற இன்னொரு தப்பான அளவுகள் பெரும்பான்மை. சத்தியத்தை தீர்மானம், ஏன் இதை செய்கிற, அதான் நிறைய பேர் செய்யறாங்க, அதனால செய்யறேன். ஏன் 20 ரக்காத்து ஓரேன்னு கேளுங்களா, என்ன குர்ஆன்ல இருந்து காட்டு, இல்ல ஹதீஸ காட்டு, இல்ல கத்தம் ஓதுறிய பாத்தியா ஓதுறிய எந்த குர்ஆன்ல இருக்குது, இல்ல ஹதீஸ்ல இருக்கா, இல்ல ஏன் செய்யற, நிறைய பேர் செய்யறாங்கல்ல. 10 பேர் இல்லங்கிறீங்க, 90 பேர் இருக்குங்கிறான்ல. பதில் 10 பேர் நம்ம இல்லன்னு சொல்றோமா, 90 பேர் இருக்குன்னு சொல்றாங்களாம். அப்ப நிறைய பேர் சொல்லும்போது அத்தனைங்க கேட்க முடியும், உங்க பக்கம் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்க பக்கம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் தவறான நடத்தைகளுக்கு சான்றாக காட்டுகிறார்கள். அல்ல அதையும் உடைக்கிறான், இதுவும் ரப்புல் ஆலமீனுக்கு எதிரானது. நான் சொன்னா இல்லையான்னு பாப்பியா, நிறைய பேர் சொன்னா மார்க்கம், கொஞ்சம் பேர் சொன்னா மார்க்கம் இல்லையா. அல்லாஹ் கேட்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து 6வது அத்தியாயம் 116வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஒயின் துதி அக்ஸரமன் ஃபில் அர்லி, இந்த பூமியில இருக்கக்கூடியவர்களில் பெரும்பான்மையான மக்களுக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தால் யுலில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையை விட்டு உன்னை வழிகெடுத்து விடுவார்கள். பெரும்பான்மை கட்டுப்பட்ட, பெரும்பான்மை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் போற வழிதான் சரின்னு நீ போனால் முகமது ஒன்னையும் சேர்த்து கருத்து போடுவாங்க. மெஜாரிட்டி பார்க்காத, அல்லாஹ்வுடைய ஆர்டர் இது, இட்டுக்கட்டி சொன்ன விஷயம் இல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிறார், ஒயின் துதி அக்ஸரமன் ஃபில், ஒரு முஸ்லிமுக்கு செய்தியை பார்ப்பானே தவிர எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றாங்கன்னு பார்க்க மாட்டான், இந்த கட்சியில எத்தனை பேர்னு பார்க்க மாட்டான், இதை அல்லாஹ் சொன்னானா என்று பார்ப்பான். உலகமே அதை எதிர்த்தாலும் அதுல உறுதியா நிற்பான். இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு பார்ப்பான் ஒரு முஸ்லிம்.
உலகமே அதுக்கு எதிரான கருத்தை சொன்னாலும் சரி அவன் அதுல உறுதியா நிற்பான். அவன் தான் ஆலமீனுக்கெல்லாம் ரப்பு என்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாயில சொல்லிக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? மெஜாரிட்டி தான் நமக்கு அல்லாஹ் ரப்பா ஆயிடுறாங்க. அப்ப உனக்கு சட்டம் வளர்க்கிற யாரு? அப்ப அல்லாஹ் இல்ல, மெஜாரிட்டி மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செஞ்சுட்டாங்கன்னா சட்டம் ஆயிரும் உனக்கு. அப்ப நமக்கு எது ரப்பு? இப்ப மெஜாரிட்டி ரப்பு. நமக்கு ஆலமீனுக்கெல்லாம் ரப்பு அல்லாஹ் இல்ல, நமக்கு ஆலமீனுக்கெல்லாம் ரப்பு யாராயிட்டாங்கன்னு கேட்டா மெஜாரிட்டி சொன்னாங்கன்னா மார்க்கத்துல சட்டம் ஆயிரும். அல்லாஹ் ஓட்டெடுப்பு நடத்தி அப்ப ஏன் நபி அனுப்பணுங்கிற? நபின்னு ஒரு ஆள் அனுப்பணும். மெஜாரிட்டி அடிப்படையில் மக்கள் நடந்து தான் இருப்பான். மெஜாரிட்டி அடிப்படையில் போய் நாசமா போகும்போது தானே அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்புறான். இல்லைன்னா ஒரு தூதரையும் அல்ல அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, இறை தூதர்களை. ஏன்? மெஜாரிட்டி மக்கள் தப்பா போன பிறகுதான் அதை மாற்றுறதுக்காக வேண்டி அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைக்கிறான். 6:116 அப்படி சொல்லி காட்டுகிறான். 5:100 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல்லா யஸ்தவில் ஹபீஸு வல தய்யிபு, நல்லதும் கெட்டதும் ஒரு காலம் சமமாகாது. வலவ் ஆஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ், கெட்டது அதிகமாக இருப்பதால் உன்னை அது கவர்ந்தாலும் சரியே, கெட்டது ரொம்ப தான் இருக்கு, இருக்குது ஒரு மாட்டமா இருக்கு, 10,000 பேர் போறாங்களே, 200 பேர் தான் இருக்கிறோம், 25 பேர் தான் இருக்கிறோம் என்று சொன்னாலும் நல்லதும் கெட்டதும் சமமாகாது. நல்லது நல்லதுதான், கெட்டது கெட்டதுதான். கோடி பேர் செஞ்சாலும் கெட்டது கெட்டதுதான், 4 பேர் செஞ்சாலும் நல்லது நல்லதுதான், ரெண்டும் சமமாகாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5:100 சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் சத்தியத்தை எடுத்து வைக்கும் பொழுது பெரும்பான்மையான மக்கள் நிராகரிக்கவே செய்வார்கள் என்ற கருத்தை 17:89 25:50 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலக்கது சர்ரஃப்னா பைனஹும் லியذكروا, அவர்கள் சிந்திப்பதற்காக நாம் தெளிவுபடுத்துகிறோம். அக்ஸருன் நாஸி இல்லா குஃபூரா, அதிகமான மக்கள் மறுக்கத்தான் செய்கிறார்கள். சத்தியத்தை சொல்லும் பொழுது அதிகமான பேருடைய நிலை என்னன்னு கேட்டா சத்தியத்தை ஏத்துக்கிற மாட்டான், அதான் அதிகம். மெஜாரிட்டி நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா சத்தியத்தை ஏத்துக்கிற மாட்டான். அதே மாதிரி 23:70 43:78 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அக்ஸருஹும் லில் ஹக்கி காரிஹூன், அதிகமான பேர், அவர்களில் அதிகமான பேர் ஹக்கை சத்தியத்தை வெறுப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதிகமான பேருக்கு எந்த காலத்தும் சத்தியம் பிடிக்காது. கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ண கொஞ்சம் பேர் தான் தேரும். அல்லாஹ்வுக்கு ஓப்பான அடியார்கள், மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அடியார்கள் குறைவாகத்தான் தேர்வார்கள். அப்ப நம்பர் அதிகத்தை வைத்துக் கொண்டு செய்யக்கூடாது என்பதை இதை நம்ம விளங்கிக் கொள்கிறோம். திருமறை குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? அக்ஸரன் நாசிங்கிற வாசகத்தை பார்க்கலாம். வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஅலமூன், வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யாகிலூன், வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஹ்ததூன், வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யூமினூன். இதுல என்ன தெரியுமா? அக்ஸரன் நாசின்னா மக்களில் மெஜாரிட்டியினர் அர்த்தம். ஒவ்வொரு இடத்துல ஒரு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறான். வலாக்கின் அக்ஸரன் நாசி, மக்களில் மெஜாரிட்டி பேரு மூடர்களா இருக்கிறாங்க ஒரு இடத்துல. மக்கள்ல மெஜாரிட்டி பேரு லா யஅலமூன், விளங்காம இருக்கிறாங்க. மக்கள்ல மெஜாரிட்டி பேரு லா யஹ்ததூன், நேர்வழி பெறாம இருக்கிறாங்க எல்லாம் சொல்றான். வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யூமினூன், மெஜாரிட்டி பேர் ஈமான் கொள்ளாம இருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க நல்லா சொல்லி காட்டுறான். அதனால மார்க்கத்தில் ஹலால் ஹராம் ஃபர்லு சுன்னத்து என்றெல்லாம் சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹ்வும் ரசூலும் தீர்மானிக்க வேண்டும். அல்லாஹ் தீர்மானித்து ரசூல் வழியாக நமக்கு சொல்லித் தரணுமே தவிர மெஜாரிட்டி அடிப்படையில் மார்க்கத்தை தீர்மானிக்க முடியாது. அதுக்கு மார்க்கத்தில் இடம் கிடையாது, வழிகேடு என்று திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவாக அறிவிக்கிறது. அடுத்த நிலை என்ன தெரியுமா? சத்தியம் தீர்மானிக்கிறதுக்கு நம்முடைய மனோ இச்சைகள். நமக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அது எப்படியாச்சும் அதை மார்க்கமாக்க ஆசைப்படுவோம். நமக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு வைங்களேன், அது எப்படியாவது மார்க்கத்தில் இல்லைன்னு ஆக்குறதுக்கு என்ன செய்வோம்? பாடுபடுவோம். இது நம்ம மனோ இச்சையை கடவுளாக்கக்கூடிய தன்மை. இந்த மாதிரியான ஆளுக்கு யாருன்னு கேட்டா தங்களை தாங்களே கடவுளாக்கி கொடுக்குறாங்க. ஏன்டா செய்யற? ஒரு ஆதாரம் உனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்கல, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இப்படி செஞ்சா எனக்கு அது விருப்பமா இருக்குது. உனக்கு விருப்பமா இருந்தா மார்க்கமாயிருமா? உனக்கு ஒன்று விருப்பமா இருந்தால் அது மார்க்கமாயிருமா? உனக்கு ஒன்று வெறுப்பாக இருந்தால் அது மார்க்கம் இல்லைன்னு ஆயிருமா? ஆகாது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா அபரைத்த மனிதகத இலாஹு ஹவாஹு அவ அந்த தக்கூன அலைஹி வக்கீலா. 25வது அத்தியாயம் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனோ இச்சையையே கடவுளாக ஆக்கி விட்டானே அவனுக்கு நீ பொறுப்பாளி ஆக முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கேட்கிறான், மனோ இச்சை தான் அவனுக்கு கடவுள் என்று ஆகிவிடும் பொழுது அவனுக்கு பொறுப்பாளான வக்கீல நீ ஆக முடியாது, அவனுக்கு வக்கீல் அந்த மனோ இச்சை தான் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். அதே மாதிரி பலித்தப அல்லதீன லலமு,
அநியாயக்காரன் தான் பின்பற்றி நடக்கிறான். அஹ்வாஹும் தங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றி நடக்கிறவன் அநியாயக்காரன். பிகைரி இல்மின் அறிவு இல்லாமல் மனோ இச்சையை அநியாயக்காரர்கள் தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி 30:29 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கட்டளையிடுகிறான் 45:18 சும்ம ஜஅல்னாக அலா ஷரியத்தி மினல் அம்ரி, தெளிவான ஒரு வழியிலே உம்மை நாம் அமைத்திருக்கிறோம் முகமதே, தெளிவான ஒரு ஷரியத்தை உனக்கு தந்திருக்கிறேன். ஃபத்தபிஹா, அதைத்தான் நீ பின்பற்ற வேண்டும். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களுடைய மனோ இச்சைகளை எல்லாம் நீ பின்பற்றி விடாதே. மனோ இச்சை பின்பற்றாத நான் சொன்னதை பின்பற்று என்று அல்லாஹ் கட்டளையிடுவதை நீங்கள் 45:18 பார்க்கலாம். இதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கிய தூய்மையானவற்றை நீங்களா ஹராம் என்று தீர்மானித்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், நான் ஒன்றை ஹலால் என்று சொன்ன பிறகு நீங்களா ஒன்னு பிடிக்கல, உங்களுக்கு வந்து மாட்டுக்கறி பிடிக்காது, ஹராம் ஆக்கிறாத, திங்காம இருந்துக்க. ஹராம் ஆக்குற உனக்கு அதிகாரம் கிடையாது. உனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காதா, உருளைக்கிழங்கு ஹராமாக்க முடியாது, நீ அது ஹலால், எனக்கு விருப்பம் இல்லை, நான் திங்கல என்று இருந்து கொள்ளலாம். ஹராம ஆக்குதல் என்பது உனக்கு கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுறான். வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துகுமுல், இது உங்களுக்கு 5:87 இருக்குது. அல்லாஹ் தூய்மையானவற்றை ஹலாலாக்கி இருக்கும் பொழுது அதை நீ ஹராமாக்காத, ஹராமாக்குற ஏன் விட்டீங்கிறான். நீங்க ஹராமாக்கிட்டீங்களா, நீங்க ரப்பாயிட்டீங்க. நீங்க உங்களுக்கு நீங்களே ரப்பாக்கி கொண்டீர்களே தவிர அல்லாஹ் ரப்பு என்றும் அவன் தான் எஜமான் என்றும் ஒத்துக்கல. நீங்க எஜமான் கட்டளை கட்டுப்பட்டு ஒரு கடையில சேர்ந்துட்டு முதலாளி சொல்றதை கேட்காம எனக்கு இதான் பிடிக்கும் செய்ய முடியுமா? ஏன்டா 9 மணிக்கு மேல 10 மணிக்கு வராத எனக்கு பிடிக்குது ஒத்துக்குறாரு முதலாளி. 9 மணிக்கு கடைக்கு வர சொன்னா 9 மணிக்கு வரணும்டா, நான் சொல்றதை கேட்டா நான் சம்பளம் தருவேன். நீ என்ன 10 மணிக்கு வர எனக்கு பிடிக்குங்கிற என்னடா அர்த்தம்? திடீர்னு கடையில வேலை செஞ்சு வெளியே போயிட்டான், எங்கடா போன, டீ குடிக்க போன, வேலைக்கு மாட்டா போன, பிடிச்சிருக்கு ஒத்துக்குறாரு முதலாளி. அப்ப ஒரு கடையில சாதாரண ஒரு கடையில் உள்ள ஒரு முதலாளிக்கான ஒத்துக்கிற மாட்டேங்கிறான், உன் இஷ்டத்துக்கு நடக்கிறது சம்பளம் தர்றது. அப்ப ரப்புல் ஆலமீன் அவனுடைய தீன்ல எப்படி உனக்கு அதிகாரம் தருவான்? உன் இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு எப்படி அல்லாஹ் விடுவான்? அல்லாஹ் சொல்றான் 116 அழகான வசனம், உங்கள் வாய்களால் பொய்களை கற்பனை செய்து கொண்டு சொல்லாதீர்கள் ஹாதா ஹலாலும் ஹாதா ஹராமுன், இது ஹலாலு இது ஹராமுன் நீங்களா சொல்லாதீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்களா சொல்லிக்கிட்டீங்கன்னா என்னை ரப்பா நீ ஏத்துக்கல, நீனா இத ஹலாலுங்கிற நீனா இத ஹராமுங்கிற சொன்னா நான் கடவுள் இல்ல உனக்கு, நான் ரப்பு இல்ல, உனக்கு நீனே ரப்பாகி கொண்டாய் என்று அல்லாஹ் சொல்றான். லிதஃப்தரு அலல்லாஹி கதிப, அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டிக்கிட்டு ஒருத்தன் ஹலால்னு சொல்லிவிட்டால் அதுக்கு என்ன அர்த்தமா? அல்லாஹ் மேல பொய் சொல்லிட்டான்னு அர்த்தமா? ஏன்னா ஹலால் அவன் தான் ஆக்க முடியும். ஒன்ற ஹராம் என்ற மன சொல்லிவிட்டான்னா என்ன அர்த்தம் கேட்டா அல்லாஹ் மேல பொய்யை இட்டு கட்டி சொல்றான். ஹலால் சொல்றான் அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும், ஹராம் என்று சொல்வதா இருந்தால் அது அல்லாஹ் தீர்மானிக்க வேண்டும் என்று இதை சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப, அல்லாஹ் மேல பொய்யை இந்த மாதிரி இட்டு கட்டி இது ஹலால் இது ஹராம் என்று அவனவனாக முடிவு செய்து கொள்வானேயானால் லா யுஃப்லிஹூன், மறுமையில வெற்றி பெறவே மாட்டார்கள் அவர்கள், மறுமையில படுதோல்வி அடையணும். இந்த மாதிரி அல்லாஹ் கண்டிக்காட்டான். அதே மாதிரி 10:59 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் அரைத்தும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அரைத்தும் எனக்கு பதில் சொல்லுங்கள் கேட்க சொல்றான். அல்லாஹ் என்ன கேட்க சொல்றான்? மா அன்ஸலல்லாஹு லக்கும் மின் ரிஸ்கின், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ரிஸ்கை இறக்கி தந்திருக்கும் பொழுது ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலா, அதுல நீங்களாக ஹலாலையும் ஹராமையும் ஏற்படுத்திக் கொள்கிறீர்களே, அல்லாஹ் அது நடக்கும், அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி அனுமதி தந்தானா? அம் அலல்லாஹி தஃப்தரூன், அல்லது அல்லாஹ் மேல இட்டுக்கட்டி சொல்றீங்களா? என்னடா நீங்களா ஹலாலுங்கிறீங்க நீங்களா ஹராமுங்கிறீங்க? கேட்டீங்கன்னா ஹலால் ஹராம கேட்டா என்ன இருக்குது? மார்க் அறிஞர்கள் அப்படித்தான் பண்றாங்க. மக்கள் அந்த மாதிரி லட்சணத்துல இருக்கிறாங்க. என்ன இது ஹலால் அது ஹராம், அவர் இஷ்டத்துக்கு மார்க் அறிஞர்னு சொல்லிக்கிறாரு. அவரா வாயில வந்து என்ன செய்வாரு? ஹலாலும் பாரு, குதிரை கறி திங்காத, மயில் கறி திங்காத, மீன் திங்காத, கருவாடு திங்காத என்று வாயில வந்தவெல்லாம் சொல்லுவார். சாப்பினா திங்காத, கணப்பினா தின்னு, இப்படி எல்லாம் மாலிக்கினா மக்ரூஹ், ஹம்பலினா மக்ரூஹ் தன்சீஹ், இதெல்லாம் வந்து நீனா இட்டு கட்டிட்டு இருக்கிற. அல்லாஹ் ஹலால் ஆக்குனானா ஹராம் ஆக்குனானா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஹலால் ஆக்குனாங்களா ஹராம் ஆக்குனாங்களா? அப்படி பேசணும். அதனால இந்த நாம ஒன்றை தீர்மானித்துக் கொள்வது கடுமையான குற்றம் என்று 10:59 இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எல்லாத்துக்கும் மேல நம்ம மார்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வதிலிருந்து நம்மளை கட்டம் பொருளை செய்யக்கூடிய கடைசி விஷயம் என்னன்னு கேட்டா இந்த மார்க்க அறிஞர்களை பின்பற்றுவது, உலமாக்களை பின்பற்றுவது. கடைசியா உள்ள மேட்டர் என்ன? மார்க்க அறிஞர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா என்ன சொன்னாலும் ஏத்துக்கிற அளவுக்கு நம்ம ஆயிடுறோம். அப்படித்தான் வேற வேற சமயங்கள்ல உள்ளவர்கள் வெளிக்கட்டு போனார்கள்.
மார்க்க அறிஞர்னா யாரு? உங்களை மாதிரியே ஒரு மனிதர். மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒன்றும் அவரிடத்துல கிடையாது. அல்ல சத்தியம் அசத்தியத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தனி வகை எதுவும் வருமானு கேட்டா அப்படி எதுவும் வராது. மார்க்க அறிஞர்னா கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி எடுத்து காட்ட முடியும் அவரால், அதான் செய்வார். கூடுதலாக நேரம் ஒதுக்கி இதுல இருக்குது அதுல இல்லைன்னு எடுத்து காட்டுற ஒரு வேலை தான் அவரால் செய்ய முடியுமே தவிர, மற்றபடி மார்க்க அறிஞர் என்ற காரணத்தினால் நம்ம என்ன பண்றோம்? அப்படி பார்க்கிறோம், பெரிய தாடி சொன்னா சரியா தான் இருக்கும், பெரிய ஜுப்பா சொன்னா சரியா தான் இருக்கு, பெரிய ஒரு தோற்றம், பயங்கரமான ஒரு பண்டமான தோற்றம், அதுக்குன்னு நேசம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்ந்திருப்பார்கள். புதுசு புதுசா ஆட்க தேடி வருவாங்க. வந்த யாரு ரசூலுல்லாஹ்னு தெரியாது. சபையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நீங்க என்ன சட்டை போட்டீங்க அந்த சட்டை அவங்க போட்டிருப்பாங்க. நீங்க என்ன மாதிரி உட்கார்ந்து அந்த மாதிரி அவங்களும் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு திண்டு இருக்காது, அவங்களுக்கு தனி தோட்டம் இருக்காது, தனி ட்ரெஸ் இருக்காது. வர்றவங்க எல்லாம் கேட்பாங்க, ஐயக்கு முகமது, இந்த முகமது பேசிக்கிறாங்க, யாரு உங்கள யாரு? மக்கள்கிட்ட வந்து வெளியூர்ல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை கேள்விப்பட்டிருப்பாங்க, முகத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த கொள்கை அவங்களை ஈர்த்திருக்கும். அதை கேள்விப்பட்டு எப்படியாவது ரசூலுல்லாஹ் சந்திக்கணும்னு வந்தா இப்படி சபையில் உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்து இருந்தா தெரியாது, கேட்பாங்க, ஐயக்கு முகமதுங்கிறாங்களே அது யாரு? உடனே அவங்க சொல்லுவாங்க, அந்த விளையாண்டு ஒரு நல்ல ஒயிட்டா இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தூண்ல சாஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, சாதாரண ஆள் அவர் தாங்க. ஹாதர் ரஜுலுல் அபியதுல் முத்தகி, இதோ தூண்ல சாஞ்சிட்டு வெள்ளையா இருக்கிறார அவர் தான் என்று அடையாளம் காட்டுவார்கள் வருது. எதை வச்சு அடையாளம் காட்டுறாங்க? அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கலர் அடையாளம் காட்டினாங்களே தவிர, இந்த முழங்காலுக்குள்ள ஜிப்பா போட்டுருக்கிறாரு அவர், 7 முழத்துக்கு தலப்பா சுத்தி இருக்கிறாரு அவர் அடையாளம் காட்டல. எந்த அடையாளம் காட்டுறாங்க? அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்த கருப்பு வெள்ளை உயரம் குட்டை, அதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அடையாளம். அந்த அடையாளத்தை சொல்லித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தப்பட்டார்களே தவிர, அந்த கிரீடம் வச்சிருக்கிறாரு, அந்த உயரமான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த தனியும் ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருதான் சொன்னாங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? உளமாண்டவன என்னமோ ஒரு பெரிய என்னமோ நினைச்சுக்கணும். உளமாண்டா என்னது? சொன்னா கரெக்டா இருக்கும். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, வாயில வந்ததெல்லாம் விட்டு அடிக்கலாம். தோற்றம் தான் நமக்கு தேவை. எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம்? தோற்றம் இருக்குமையானால் குர்ஆன்ல உள்ளது குர்ஆன்ல இல்லைங்களாம், ஹதீஸ்ல உள்ள ஹதீஸ்ல இல்லைன்னு சொல்லலாம். ஹதீஸ்லயும் குர்ஆன்ல இல்லாத வந்து இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம்? இது பரலுங்களாம், இது சுன்னத்துங்களாம், அதெல்லாம் எதுவும் கேள்வி கேட்பாரு அப்படி நினைக்கிறோம். என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்? ஒரு தோற்றம் மட்டும் வந்து கேட்பாங்க, இது சாப்பிடலாமா? சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம்? நீங்க யார சொல்றாரு? சாப்பிடலான்னு தலையாடிட்டு போயிடும். இது மக்ரூஹான்னு கேட்பீங்க, மக்ரூஹ் தான். இது என்ன சுன்னத்து? என்னப்பா சுன்னத்து? நம்ம பார்க்கிறோம், மார்க் அறிஞர்கள் பேர்ல தராவீஹ் தொழுகை இருக்குதான்னு கேட்டா இருக்குது சுன்னத்து. தராவீஹ் தொழுகை சுன்னத்துக்கு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செஞ்சது அங்கீகரிச்சது. தராவீஹ் சொல்ல எடுத்துக்காட்டு ஹதீஸ்ல இருந்து. தராவீங்கிற வார்த்தை இருக்குதா? இந்த வார்த்தையை நீ உண்டாக்குனது என்று சொல்வதற்கு பதில் சொல்லாம என்ன செய்வாங்க? தராவீஹ் சுன்னத்து. சுன்னத்துனா என்னப்பா ஆதாரம்? தாடியும் ஜிப்பாவும் ஆதாரம். நாங்க சொல்றோம்ல அது ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் கண்டிக்கிறான், யௌமத்து கல்லபு உஜூஹுகும் பின்னார், நரகத்திலே போட்டு சில முகங்களை புரட்டப்படும். அல்லாஹ் சொல்றான், நரகத்தில் போட்டு சில ஆட்களை வதக்குமா? அல்லாஹ் வதக்கும் போது சொல்லுவாங்களா, யகூலுன யா லைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, நாங்க அல்லாஹ் சொல்ல கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொல்ல கேட்காம போயிட்டோமே. அவனுக்கே தெரியும் நரகத்துக்கு வந்த காரணம். நரகத்துல போட்டு வருத்த உடனே நரகத்துக்கு போனவனுக்கே விளங்கி போயிடுது, நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்காதனால வந்துட்டோம். வேற யார் சொன்னதை கேட்டோம்? அவங்கள சொல்றாங்க, ரப்பனா இன்னா அதானா சாதத்தனா குபரா ஆனா, எங்கள் சாதாத்துமார்கள் தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டு அவளோன சபீலா, எங்களை கெடுத்து நாசமாக்கி விட்டாங்களே என்று எங்க புலங்குவாங்களாம். மறுமையில நரகத்துல போட்டு புரட்டும் போது அவன் ஏன் நரகத்துக்கு வந்தான்னு காரணம் சொல்றான்னு பாத்தீங்களா? உலமாக்களை பின்பற்றினாலும் வந்தாங்கிறான். குர்ஆன்ல உள்ளதை பின்பற்றாம, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை பின்பற்றாம அச்சர்த்து சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி ஒருவன் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா அவனுடைய கதி என்னன்னா, மறுமையில நரகத்தில் போட்டு அல்லாஹ் வதக்குவான், வாட்டுவான். அப்படின்னு வாட்டுறது மட்டும் இல்ல, அங்க அவனுக்கு வர்ற கோபம் வருமா இல்லையா? இந்த மாதிரி தோற்றத்தையும் ட்ரெஸ்ஸையும் கோலத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு நாசமா போயிட்டோமே அப்படின்ற உனக்கு கோபம் அவனுக்கு வருது. என்ன வருது? ரப்பனா ஆத்திஹிம் ஸஃபைனி மினல் அஸாப், எங்களை வறுக்கிறது சரியல்ல, அவங்களுக்கு 2 மடங்கு கூட அல்ல. இந்த மாதிரி ஏமாத்தி விட்டாங்க எங்களை சொல்லுவானா. மறுமையில நரகத்துல போடப்பட்டவன அப்ப சொல்லி என்ன வேலைங்கிற
அப்ப சொல்லி ஆக போறது என்ன? இப்ப இதான் நடக்கும்னு அல்ல அட்வான்ஸா அவனுக்கு சொல்லிவிட்டானே இல்லையா? நீ எதுக்கு தோற்றத்தை கோலத்தை இருக்கிற இடத்தை அவருக்கு இருக்கிற செல்வாக்க புகழை எதுக்கு பாக்குற? நாங்களே சொல்றோமா? 1000 பேர் சேர்ந்து கூடி இந்த ஃபத்வா கொடுக்கிறோமா? குர்ஆன் ஆதாரத்தை இருந்தா தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எடுத்து காட்டினால் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொன்னா சரியா இருக்கும், இவர் சொன்னா சரியா இருக்கும். அப்படி போனா அவ்வளவுதான், அங்க வந்து மாட்டிக்கணும், யாரும் காப்பாற்ற முடியாது. இது எங்க இருக்குது? 33வது அத்தியாயத்துல 68வது வசனத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 9:31 இத்தகலு அஹ்பாரஹும் ஒரு ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், தங்களுடைய மத குருக்களையும் தங்களுடைய சமய குருக்களையும் ரப்புகளாக கடவுள்களாக அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். கடவுளை ஆக்கினவன் கடவுளா மத குருக்கள் ஆக்கல. வேற என்ன பண்ணா? மத குருக்கள் ஹலால்னா ஹலால்னா, மத குருக்கள் ஹராம்னா ஹராம்னு சொன்னான். இப்படி சொன்னதுக்கு அல்லாஹ் என்ன பட்டம் சூட்டினான்னு கேட்டா, அவனை எதுக்குடா ரப்பாக்கி விட்டீங்க, அவனை எதுக்குடா எஜமான் ஆக்கி விட்டீங்க அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்ப சட்டம் இருக்கிற அதிகாரத்தை நீங்க மதகுருமார்கள் கையில கொடுத்தீங்கன்னு சொன்னா, உலமாக்கள் கையில, மௌலானா கையில, சேகுமார்கள் கையில கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர்களை ரப்புகளாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9:31 என்ன செய்யறான்? கடுமையான முறையில அல்லாஹ் கண்டிக்கிறான். இன்றைக்கு என்ன பார்க்கிறோம்? சொன்னாங்க கியாமத் நாள் வரும் பொழுது மார்க்க அறிவு இல்லாம உலமால் இருப்பாங்க, அவர்கள் தான் பூமிக்கு கீழே வானத்துக்கு கீழே வசிப்பவர்கள் மகா கெட்டவர்கள். உலமாவும் ஷர்ருமன் தகத்த அபிமிஸ்ஸமா, வானத்துக்கு கீழே உள்ளவர்கள் மகா கெட்டவர்கள் யாருன்னு கேட்டா உலமாக்கள் தான் கெட்டவர்களா இருப்பார்கள் சொன்னாங்களே. அவங்க என்ன செய்வாங்களாம்? இல்மு இல்லாம, அறிவு இல்லாம, மார்க்கத்தை பற்றிய ஞானம் இல்லாம ஃபத்வா கொடுத்து தாங்களும் வழிகெட்டு மக்களை வழிகெடுத்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், தௌஹீத் ஜமாஅத்தும் ஜமாஅத் செயல்படுறீங்க, தௌஹீத் இருக்குதா? தௌஹீத் மார்க்கத்தில் இருக்கிறதா? குர்ஆனும் பார்க்க தெரியாது, ஹதீஸுக்கு அர்த்தம் தெரியாது, ஹதீஸ்ல அது மாதிரி வார்த்தை இருக்கான்னு தேடி பார்க்கவும் தெரியாது. என்ன பண்றது? தௌஹீத் தான் உடனே செய்யுங்க. என்ன பண்றது? பயங்கரமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க முஸ்னத் அஹ்மதுல உலமாக்கள் எப்படிப்பட்ட வழிகேடர்களை எல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றேன். முஸ்னத் அஹ்மதுல 7697வது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கான ரஜுலும் மிம்மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களிலே ஒரு மனிதர் இருந்தார், லம் யாமல் ஹைரன் கத்து, அவர் ஒரு நல்ல அமலும் செய்ததே இல்லை, இல்ல தௌஹீதை தவிர ஒரு நல்ல அமல் அவர் செய்யவே இல்லை. அப்படி ஒரு மனிதர் முந்தைய காலத்தில் இருந்தார். அந்த தௌஹீதுக்காக வேண்டி அல்லாஹ் அவரை மனிதன் தான் சொர்க்கத்தில் அனுப்பிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தௌஹீதுனா என்னன்னு விளங்குது? ஹைர்ல ஒரு தொழுகை இல்ல, நோம்பில் ஒண்ணுமே இல்ல, ஆனா அல்லாஹ்வை தவிர யாரையும் இணை வைக்க மாட்டான். ஒரு இறைவன், தௌஹீத் அர்த்தம் ஒரு இறைவன் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தான் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தில் ஒருவன். அவனிடத்தில் தௌஹீத் என்பதை தவிர வேறு நல்லது இல்லை. தௌஹீத் நல்லது விளங்குது. அவன் லம் யாமல் ஹைரன், ஒரு ஹைர் அவன் செஞ்சது இல்ல, இல்ல தௌஹீதுங்கிற ஒரு ஹைரை தவிர, தௌஹீதுங்கிற ஒரு நன்மையை தவிர வேற ஒரு நன்மையும் அவனிடத்தில் இருந்தது இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முஸ்னத் அஹ்மதுல 7697வது ஹதீஸ்ல பார்க்கிறீங்க. அப்ப தௌஹீத் என்ற இந்த கொள்கை மாத்திரமே ஒருவனுடைய கெட்ட செயல்கள் இருந்தால் கூட அல்லாஹ் மன்னிச்சுட்டான, சிறுக்குத்தனம் மன்னிக்க மாட்டான், மன்னிச்சுட்டான் கூட உள்ள கொண்டு சொர்க்கத்துக்கு தள்ளிடும் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஹாக்கிம்ங்கிற நூல்ல 2007வது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிற பெண்களை நோக்கி வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அலைக்குன்ன பி தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ்வை விட்டு விடாதீர்கள். தஸ்பீஹ்னா சுப்ஹானல்லாஹ் சொல்றது. தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டு விடாதீர்கள். தக்தீஸ் சுப்பூஹும் குத்தூஸும் என்ற அந்த இறைவனை தூய்மைப்படுத்துவது, அல்ல சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ், அல்லாஹ் குத்தூஸ் சொல்றதுக்கு பேரு தக்தீஸ். தக்தீஸை விட்டு விடாதீர்கள். அப்படி விட்டு விட்டீர்களே ஆனால் தௌஹீதை மறந்துடுவீங்க. யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சுப்ஹான் அல்லாஹ் தூயவன் சொல்லிக்கிட்டே இருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க, சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. இதை விட்டுட்டீங்க என்று சொன்னா தௌஹீத் உங்களுக்கு மறந்துருங்கிறாங்க. தௌஹீத் என்ன விளங்குதா? தௌஹீத் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் விளங்குதா? ஹாக்கிம்ல 2007வது ஹதீஸ்ல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தில் அமர்ந்திருக்கும் போது அசைப்பார்கள், இஷாரா செய்வார்கள், பல அறிவிப்புகள் இருக்கு இல்லையா? அந்த ஒரு அறிவிப்புல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்தில் இஷாரா பண்ண உடனே இணை கற்பிப்பவர்கள் சொன்னாங்க, இவர் ஏன் உட்கார்ந்து இப்படி செய்யறாரு தெரியுமா? நமக்கு எதிராக ஏதோ சூனியம் பண்றாரு. அவங்க பேசிட்டாங்களாம், நமக்கு எதிராக சூனியம் செய்கிறார் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். இன்னமா யுரீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தௌஹீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொண்டு நினைத்தது தௌஹீதை தான் நினைத்தார்கள்.
எவரையும் சூனியம் செய்ய நினைக்கல. ஒரு அல்லாங்கிறத நினைத்தவர்கள் சொன்னார்கள். அவன் நினைச்சுக்கிட்டான், சூனியம் பண்ணார் நினைத்துக்கிட்டான்னு சொல்லும் பொழுது ஒரு இறைவன் என்ற கொள்கைக்கு என்ன பேர் சொல்லப்படுகிறது? தௌஹீதை ரசூலுல்லாஹ் நாடினார்கள். அவன் சூனியம் செய்வதாக நினைத்தான் என்று சொல்கிற காட்சியை பைஹக்கியில 2620 இன்னும் பல ஏராளமான நூல்கள் நாம் பார்க்கிறோம். தௌஹீத் என்பது ஒரு அற்புதமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சொன்ன கொள்கை. அதாவது இன்னொன்னு சொன்னார்கள், தௌஹீத் நரகத்துக்கு போய்வானா. ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு அறகுறையா ஹதீஸ்ல அபூ தாவூத் திறந்தோன்னு ஒரு ஹதீஸ் வருங்க. நபிகள் இதா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹபல் மذهب அபஅத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மذهபுக்கு போகும்போது தூரமா போயிடுவாங்க. ஒரு மذهப்னா கக்கூஸ். ஹதீஸ்ல வருதுங்க, அபூ தாவூதுல வருதுங்க. முதல் ஹதீஸ்ங்க. அபூ தாவூதுல கிதாபை திறந்த உடனே ஃபர்ஸ்ட் முதல் ஹதீஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மذهபுக்கு செல்ல நாடும் பொழுது தொலைவா போயிடுவாங்க. வீட்டுல கக்கூஸ் அந்த காலத்துல இல்லையில, அவுட் சைடு தான் போவாங்க. அதுக்கு பேர் அவுட் சைடுமாங்க. எங்க பகுதி இல்லையா, வெளியே போறதுனால. வெளியே போறதுன்னு கூட சொல்லி இருக்கிறது. வெளியே போறது வெளிக்கு போறதுன்னு சொல்றாங்க இல்லையா. வீட்டை விட்டு வெளியே போய் அந்த காரியத்தை ஒரு காலத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப உள்ளுக்குள்ள எல்லாம் செட்டப் பண்ணா அது வெளியே இல்லாம போச்சு, உள்ளே ஆக்குற மாதிரி போயிடுச்சு. அந்த காலத்துல வரைக்கும் அதுக்கு பேரு என்னன்னா வெளியே போறது வெளிக்கு போறது, அவுட் சைடு போறது என்று சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவுட் சைடு போகும்போது எப்படி போவார்கள் கேட்டா, அத தூரமா போய் விடுவார்கள். ஊர் மக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல, ரோட்ல கார் போற பஸ் போற மக்கள் போற இடத்துல செய்யாம கொஞ்சம் தூரம் தொலைக்கு போய் பாத்ரூம் போயிட்டு வருவாங்க அப்படின்னு இருக்கிறது. மذهபுக்கு என்ன அர்த்தம்? ஹதீஸ்ல என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? கழிவறை, கழிப்பறைன்னு அர்த்தம். மذهபுங்கிற வார்த்தைக்கு ஹதீஸ்ல வந்த வார்த்தை கழிப்பறைன்னு அர்த்தம். அப்ப கழிப்பறைங்கிற பேரை வச்சு நியாயப்படுத்திட்டு இருக்கிற ஆளுக்கு என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகானதாக பாராட்டி சொன்னது நரகத்துக்கு போறது. எவ்வளவு அறியாமல் பாத்தீங்களா? ஹதீஸ்ல மذهப் எடுத்து பாத்தீங்கன்னா நாரி போயிடும். அந்த மாதிரி வார்த்தையை ஹதீஸ்ல யூஸ் பண்ணப்படுகிறது. அது கிடக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தௌஹீத் வாதிகளிலே சிலர் நல்லா கவனிக்கணும். அஸ்ஸபு நாசுன் மின் அஹ்லி தௌஹீத். தௌஹீத் அஹ்லு தௌஹீத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தௌஹீத் வாதிகளிலே சில பேர் அஸாப் செய்யப்படுவார்கள். எல்லாரும் இல்ல. எதுக்காக வேண்டி? அவங்க அந்த தௌஹீத் இருக்கும், அமல்கள் இருக்காது. ஷிர்க் வைக்க மாட்டான், தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது. ஆனா அல்லாஹ் யாரும் கூட மாட்டான். அவன் தௌஹீத். தௌஹீதோட அமலும் இருந்தால் எடுத்தடுப்புல சொர்க்கத்துக்கு போயிடுவான். அமல் ஒண்ணுமே கிடையாது, கொள்கை கரெக்டா இருக்கும். ஷிர்க் வைக்க அல்லாஹ்வுடைய இடத்துல யாரும் வைக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு செய்யறது கூட குறைவு செஞ்சிருவான் அப்படின்னு சில பேர் நடந்துகிட்டு இருக்கானே இல்லையா? இன்னைக்கு இருக்கோம்ல, ஷிர்க் வைக்காத எத்தனை சகோதரர்கள் அமல்கள்ல ஓட்ட இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தௌஹீத் சொன்ன காரணத்துக்காக எடுத்தடுப்புல போக முடியாது. அல்லாஹ் நாடினால் அவர்களும் போய்விடலாம். அல்லாஹ் மன்னிக்கலன்னு சொன்னா அந்த அமல்களை விட்டதுக்காக மிதிக்க வேண்டியதான் மிதிச்சு விட்டு அப்புறம் என்ன செய்வான்னு கேட்டா, அதுதான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லு தௌஹீத்கள்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லல, தௌஹீத்வாதிகள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அதனாலதான் சொல்றாங்க தௌஹீத்வாதிகள்ல சிலர் வேதனை செய்யப்படுவார்கள். அவங்கள கடைசி என்ன செய்வான்னு கேட்டா, அல்லாஹ் அவங்க கறிக்கட்டையாக ஆகிவிடுவாங்க. அந்த வேதனை செஞ்சு எந்த அளவுக்கு ஆயிரும்னா, அடுப்பு கறி மாதிரி கறிக்கட்டையாக நினைஞ்சிருவாங்க, அவங்க மாறிடுவாங்க. பிறகு சும்மா துதிரிக்கும் ஒரு ரஹமத்து, பிறகு அல்லாஹ்வுடைய ரஹமத் அவர் தௌஹீத் இருக்கல, அந்த ஏகத்துவம் ஈமான் கடுகளவு இருக்கிற காரணத்தினால ரஹமத் அவர்களை அடையும். உடனே அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு கொண்டு போகப்பட்டு அங்க தண்ணீரை தொளிச்சு கற்ப போயிட்டாங்கல்ல, தண்ணீரை தொளிச்சு போற உள்ளங்களை கட்டி விட்டுவான். இதை வச்சுக்கிட்டு தௌஹீத் நடந்து போவான் விளங்குற முறைப்பாங்க. ஹதீஸ திருமதியில் இந்த ஹதீஸ் இருக்கு, 5222வது ஹதீஸ்ல இருக்குது. மார்க் அறிஞர் தோற்றத்தை வைத்துக் கொண்டு குர்ஆனை விளங்க தெரியாது, ஹதீஸுக்கு அர்த்தம் செய்ய தெரியாது, பிற்பகுதியை மறைச்சு முற்பகுதியை சொல்வது என்ன தத்துவத்தை சொல்லுகிறது? தௌஹீத் அஹ்லு தௌஹீத், தௌஹீத் வாதிதான் சொர்க்கம் போவான், கடைசியிலேயாச்சும் போயிடும். அதாவது தௌஹீத் இல்லாம நீ என்ன அமல் செஞ்சாலும் ஷிர்க் இருந்தால் பர்மனன்ட் நரகம். தௌஹீத் இருக்குமையானால் அவன் கடைசிலையாவது செஞ்ச தப்புக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் உண்டாக்கிட்டு லாஸ்ட் இருந்து பாருங்க, அப்பவாச்சும் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அது பற்றி ரஹ்மான் ரஹீமை பற்றி விளக்கக்கூடிய நேரத்தில் இது பற்றி விரிவாக நம்ம விளக்க இருக்கணும். இந்த டாபிக் உள்ளது இல்ல. இப்ப இந்த உலமாக்களை பின்பற்றுவதனால் வரக்கூடிய கேடுகள். அப்ப ரப்புல் ஆலமீன் என்று நம்ம ஒருவனை ஏற்றுக்கொண்டோம் சொன்னா இந்த மாதிரி உலமாவெல்லாம் இருப்பாங்க, இருக்கிறது இல்லைம்பாங்க, இல்லங்கிறது இருக்குமாங்க. சுன்னத்து இல்ல, அவங்களா கற்பனை பண்ணி கொண்ட விஷயத்தை சுன்னத்து என்ற முத்திரை குத்துவார்கள். அதுக்கு எந்த ஒரு ஹதீஸையும் ஆதாரம் காட்ட மாட்டார்கள். எவ்வளவு ஹதீஸ்களை எடுத்து வைக்கிறோம் அதற்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார்கள். வெறுமனே ஏசுவதும் பேசுவதும் மாத்திரம் தான் எடுத்து வைப்பார்கள். இது கண்ணு கூட பாக்குறீங்க. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், இந்த உலமாக்கள் சொல்லிக்கிட்டு பின்பற்றி போனீங்க, அதனுடைய ரிசல்ட் என்ன?
நரகம்தான். உலமாங்கிறீங்க, உலமாவுலயே பெரிய உலமான்னு யார சொல்லலாம் என்று கேட்டா சஹாபாக்களை தான் சொல்றோம். ரசூலுல்லாஹ் விட்டுருவோம். உலமான்னு சொல்வதா இருந்தா நம்ம இமாமு அவங்க இவங்க எல்லாம் சொல்றோம். அதுக்கெல்லாம் மேல யார சொல்லலாம்? சஹாபாக்களை சொல்லலாம். இந்த சஹாபாக்கள்லயே உலமாவுக்கு கூடுதலான நிலையில ஒருத்தரை கொண்டு நிப்பாட்டா இருந்தால் யாரை நிப்பாட்டலாம் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிப்பாட்டலாம். ஏன் இப்படி நிப்பாட்டலாம்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர். உமர் நாவில் அல்லாஹ் பேசுகிறான்டாங்க. உமரே சொன்னாரு, வாஃபக்து ரப்பி ஃபீ ஸலாத். 3 விஷயத்துல இறைவன் சொன்னதுக்கு ஏற்ப என் கருத்து அமைந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஹிஜாப் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க, உமர் வேற அபிப்பிராயம் சொன்னாரு. உமர் சொன்னபடி வஹி வந்தது. பத்ர் போர்ல கைது செய்யப்பட்டவர்களை என்ன செய்யணும் என்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க. உமர் வேற அபிப்பிராயம் சொன்னார். உமர் சொன்னதுக்கு ஏற்ப என்னஞ்சிச்சு? அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்துச்சு. அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற ஒரு முனாஃபிக்கு தொழுகை நடத்துற விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்தாங்க. முனாஃபிக் எப்படி தொழுகை நடத்துறான்னு சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க. நான் மன்னிப்பு கேட்பேன் ரசூலுல்லாஹ் போனாங்க. அல்லாஹ் கண்டிச்சு விட்டான். நீ எப்படி அவனுக்கு தொழுகை நடத்தலாம்னு சொல்லி உமர் எதை அப்ஜெக்ஷன் பண்ணாரோ அதற்கு 3 விஷயத்துல அவரே சொல்றாரு. 3 விஷயத்துல நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக ஒரு கருத்தை சொல்ல அந்த 3 விஷயம் என் கருத்துக்கு ஏற்ப அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா மரியாதை குறைவா போயிரும் இல்லையா? அதுக்காக என்ன சொல்றாருன்னா அல்லாஹ் கருத்துக்கு ஏற்ப நான் சொல்லிவிட்டேன்ங்கிறார். என் கருத்துக்கு ஏற்ப அல்லாஹ் சொல்லிட்டான் அவர் சொல்லாம வாஃபக்து ரப்பி ஃபீ ஸலாத் 3 விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய கருத்தை நான் சொல்லிவிட்டேன். என் கருத்தை அல்லாஹ் சொல்லிட்டான் இவர் கேட்டது அவன் என்னதாயிரும். அதனால மரியாதை கண்ணியமான முறையில் சொல்றாரு. அவ்வளவு பெரிய சிறப்புக்கு உரியவர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அறிவுள்ள அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த வஹியுடைய அந்த ஒரு தத்துவம் அவருக்குள்ள அடங்கியிருக்கிற மாதிரி. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர். உமர் நாவில் அல்லாஹ் பேசுகிறான்டாங்க. அதுக்காக உமர் சொல்றதெல்லாம் சரின்னு அர்த்தம் கிடையாது. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய உலமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன விஷயம் நேத்து சொன்னா இல்லையா? மௌத்தா போன விஷயத்தை தெரிஞ்சிச்சா? குர்ஆன்ல இருக்கிற வசனங்களை தெரிஞ்சிச்சா? அபூபக்கர் வந்து சுட்டி காட்டி மன்கான யாபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத் வமன்கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத் என்று சொல்லி அல்லாஹ்வை வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தான் என்றென்றும் உயிரோடு உள்ளவன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கினீர்களே ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுங்கிற ஆயத்தை குர்ஆன் வசனத்தை வாசித்து காட்டினார்கள். முகமது தூதர் தான், அவருக்கு முன்னால் இத்தனை பேர் போய்விட்டார்கள், முகமது மரணித்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியை திரும்பி போய்விடுவீர்களா என்று ஒரு வசனத்தை வாசி காட்டினவுடனே கையில் இருந்த வாழ்க்கையில உழுவுது. என்ன வழங்குது? இதுல இருந்து எவ்வளவுதான் நெருக்கமான அறிவாளியாக இருந்தாலும் சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் அங்கேயும் தப்பு வரும். இவ்வளவு பெரிய சாதாரண விஷயம், ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் என்பது ஒரு சாதாரண விஷயம். அவர் ஏற்பட்ட அந்த உணர்ச்சி, அவருக்கு இருந்த ஒரு அன்பு, அவருக்கு அந்த நிதானத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டு ரசூலுல்லாஹ் மூத்தா போகலன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பின்னாடி கருத்தை வாபஸ் வாங்கிட்டார். அப்ப என்ன வரும்? அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த மாதிரி சிலிப்பிங் ஏற்பட்டிருக்கு. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்புடைய ஒரு சம்பவத்தை பாருங்க. ஹஜ் செய்யறோம்ல, ஹஜ்ஜில வந்து 3 வகையான ஹஜ் இருக்குங்க. ஹஜ்ஜில வந்து இஃப்ராத்னு ஒரு ஹஜ் இருக்கிறது, கிரான் என்று ஒரு ஹஜ் இருக்கிறது, தமத்து என்று ஒரு ஹஜ் இருக்கிறது. இஃப்ராத்னா என்னன்னு கேட்டா ஹஜ்ஜை மட்டும் செஞ்சுட்டு வர்றது, உம்ரா செய்யாம, அதுக்கு பேர் இஃப்ராத்ம்பாங்க. கிரான் என்று சொன்னா என்ன செய்யறதுன்னா ஒரு தடவை இஹ்ராம் கட்டி உம்ராவும் செஞ்சுட்டு ஹஜ்ஜையும் செஞ்சுட்டு வர்றது, கேப் இல்லாம, அதுக்கு பேர் கிரான் என்று சொல்லுவாங்க. தமத்து என்று என்ன சொல்றதுன்னு கேட்டா முன்கூட்டியே போயிடுறது, ஹஜ் மாசத்துக்கு முன்னாடியே போய் இஹ்ராம் கட்டி உம்ராவெல்லாம் செஞ்சுட்டு இஹ்ராம கலைந்து விட்டு மக்காவாசியை போல மக்காவாசிய சாதாரணமா இருந்து கொண்டு இஹ்ராம் இல்லாம சாதாரணமான அந்த ஊர்வாசியை போல இருந்து கொண்டு ஹஜ்ஜுடைய நேரம் வந்த உடனே மறுபடியும் இஹ்ராம் கட்டி ஹஜ் செய்வது. இடையில வந்து மக்காவுல கேப்பு, அதாவது பொண்டாட்டி கூட்டிட்டு போறாருன்னு வைங்களேன், உம்ராவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இஹ்ராம கலைஞ்சிட்டு அவங்க தாம்பத்தியம் எல்லாம் செய்யலாம், தாம்பத்தியம் எல்லாம் ஈடுபட்டுட்டு ஹஜ் நேரம் வந்தவுடனே மறுபடியும் ஒரு இஹ்ராம் கட்டிக்கிட்டு செய்யலாம். இந்த 3 வகையான ஹஜ்ஜுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்ற வமன் தமத்தா பில் உம்ரத்தி இலல் ஹஜ், தமத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் கூட குர்ஆன்ல யூஸ் பண்ணுகிறான். இந்த தமத்துங்கிறது யாரும் செய்யக்கூடாது, உமர்லாம் தடுத்தாங்க. நல்லா கவனிக்கணும். குர்ஆன்ல இருக்கிற அந்த தமத்து என்ற ஹஜ் முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்துக்கு வந்த ஹஜ் முறையை மக்காவுல வந்துகிட்டு இந்த மாதிரி குடும்பம் நடத்துறது, இஹ்ராம் இல்லாம இருக்கிறது வச்சுக்கிற கூடாது என்று அவர்கள் தடுத்தார்கள். தடுத்த உடனே ஷாம் தேசத்தை சேர்ந்த சிரியா பகுதியை சேர்ந்த ஒருவர் உமர் ரலியல்லாஹுடைய மகனை பார்க்க வருகிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர்னு சொல்றோம் இல்லையா, இப்னு உமர்னு சொல்ற உமருடைய மகன் இப்னு உமர் என்று அறியப்படுகிற அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களை வந்து பார்க்க வந்து அவர் கேட்கிறாரு, தமத்து செய்யறதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு.
அப்ப இப்னு உமர் சொல்றாங்க, ஃபகால அப்துல்லாஹ் இப்னு உமர் ஹிய ஹலாலுன், அது ஹலால் தான், செய்யலாம். தமத்துங்கிற முறையில் ஹஜ் செய்வது ஒன்றும் தடுக்கிற விஷயம் கிடையாது, அது மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று யார் சொல்றா? அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க. உடனே ஃபகால ஷாமி, அந்த ஷாம்காரர் சொல்றாரு, சிரியாக்காரர் சொல்றாரு, இன்ன அபாக்க கதுனஹா அன்ஹா, உங்க வாப்பா அதை தடுத்திருக்கிறாங்களே கேட்கிறார். நீங்க ஹலால் மத்தவ கொடுக்குறீங்க, உங்க வாப்பா உமர் வந்து செய்யப்படான்ட்டாரு, அவர் தானே ஜனாதிபதி, ஜனாதிபதியா இருந்து கொண்டு யாரும் தமத்துவ முறையில் ஹஜ் செய்யக்கூடாது என்று தடுத்துட்டாரு, உங்க தந்தை, உங்க அத்தா, உங்க பாவா தடுத்துட்டாரு அப்படின்னு கேட்ட உடனே அப்துல்லாஹ் இப்னு உமர், உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க, ஐத்த, இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன கேட்கிறாரு? நான் ஒரு கேள்வி உனக்கு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. யார்கிட்ட? கேள்வி கேட்டவர்கிட்டயே இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இன்கான அபி நஹா அன்ஹா, என்னுடைய தந்தை அதை தடை செய்து இருந்து, ஓ சனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்திருப்பார்களே ஆனால், அவர் கேட்கிறார், என்னுடைய தந்தை அதை தடை செய்து இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருப்பார்களே ஆனால், அம்ரு அபி நத்தபிஉ அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க வாப்பா கட்டளையை நான் கேட்கணுமா ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை கேட்கணுமான்னு பதில் சொல்றாங்க. அவர் கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன செய்றாரு? எங்க தகப்பனார் தடுத்துட்டார், வாசகம் தான். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்ப கேட்கிறேன். என் தகப்பனார் ஒரு காரியத்தை தடுக்கிறார், அதே காரியத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வருது. இப்போது நான் பின்பற்றுவது ரசூலுல்லாஹ்வையா என் தகப்பனையா கேட்கிறார். அவர் சொல்றார், அந்த கேட்டாலு பல் அமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றுறாரு, அது எப்படி உங்க தகப்பனாரை பின்பற்ற முடியும்? அது முடியாது அப்படின்ட்டாரு. அப்ப சொல்றாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், லகத் சனஅஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்துவ முறையிலே ஹஜ் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததை ஹராமாக்க எங்க வாப்பாக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கிறாரு. லேசப்பட்ட வாப்பா இல்ல. யாரை கண்டால் சைத்தான் ஓடுவானோ, யாருடைய நாக்கில் அல்லாஹ் பேசுவானோ, யார் சொன்னதுக்கு ஏற்ப 3 விஷயங்களில் வகி வந்திருக்கிறதோ அந்த ஜனாதிபதியாக வேற இருக்கிறார். அவ்வளவு பெரிய செல்வாக்கு மிக்க உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார், எதற்கு மகன் கேட்கிறார், எங்க வாப்பாக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்குள்ள அதிகாரத்தை இவர் எப்படி எடுப்பாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரு காரியத்தை தடுத்துருவாரா என்று எதிர்த்தார்கள் என்ற செய்தியை திருமதியில முதல் வால்யூமில் நீங்க பார்க்கலாம். தமிழ்ல வந்திருக்கு 753வது 753 753வது ஹதீஸாக திருமதியில இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, உலமாவை பின்பற்றலான்னு இருந்தா இப்ப என்ன வத்தா கொடுத்திருக்கனே, அப்படி எங்க வாப்பா சொல்லிட்டாங்களா, சரிதான், அதுக்கு மேல யார் பெரிய அறிவாளின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? உமருக்கு மேல ஒரு பெரிய ஆலிம்சாவா, பெரிய உலமாவா என்று இப்னு உமர் சொல்லியிருக்க வேண்டும். இப்னு உமரும் சொல்லவில்லை, கேள்வி கேட்டவரும் ஒத்துக்கல. கேள்வி கேட்டவர் கூட ரசூலுல்லாஹ் செஞ்சு தெரியாதனால அவர் கேள்வி கேட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தெரிஞ்சவனே என்ன பண்ணிட்டாரு? இல்ல இல்ல உங்க வாப்பா சொல்லோட ரசூலுல்லாஹ் சொல்லதான் கேட்கணும். கேள்வி கேட்டவர் தெளிவாக இருந்தாரு, பதில் சொன்னவரும் தெளிவாக இருந்தார். அப்ப என்ன இதுல விளங்குதுன்னு கேட்டா, மார்க்கத்துல உமரே சொன்னாலும் சரிதான், அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், அதை எடுத்து சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வேண்டும், அதை எடுத்து சொன்னால் கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ரப்பாக உமரை ஏற்றுக்கொண்டீர்களே தவிர அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள. ரப்புல் ஆலமீன் அடங்கி இருக்கிறது. ரப்புல் ஆலமீன்னா அனைத்துக்கும் படைத்து பராமரிக்கிற எஜமான் அதிகாரி, அவன் தான் நமக்கு வந்து இன்னும் சொல்ல போன அவ்வளவு வேணாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருதுல, வஹி வந்திருக்கும் போது வஹி இல்லாம அவங்களா ஒரு விஷயத்தை ஹராமாக்கிட்டாங்க. வஹியை கொண்டுதான் எதையுமே ஹராமாக்கணும். எதை ஹராமாக்கிட்டாங்க? அவங்க மனைவி வீட்டுக்கு போகும்போது பெண்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையில தேனை குடிச்சிட்டு வர்றாங்க. இந்த தேனை குடிச்சிட்டு வந்தவன அந்த மனைவிமார்கள் குசும்பு பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, இன்னொரு கெட்ட வாடை வருது. அந்த மனைவி கிட்ட தேனை குடிச்சிட்டு வர்றாங்க, அந்த தேன்ல ஒரு கெட்ட வாடை வருதுன்னு சொன்னா தேனை நிப்பாட்டிடுவாங்கிறதுக்காக வேண்டி, என்னமோ ஒரு மகாபீர் சாப்பிட்டு வர்றீங்களோ ஒரு மாதிரியா வாடை வருதுன்ட்டாங்க. ஒன்னு சொல்ல தேன்ல வாடை வரும்போல இருக்குது, தேன்ல ஒரு கெட்ட வாடையும் வருமோன்னு அவ்வளவு நினைச்சுக்கிட்டு இனிமேல் தேன் அல்லாஹ் மேல ஆணைய நான் ஹராமாக்கி விட்டேன் அப்படின்ட்டாங்க. தேனை வந்து தேன் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். சூரத்துன் நஹ்ல் தேனீங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், தேனீக்களுடைய வயிறுகளில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த பானம் பல வண்ணங்களிலே வெளிப்படுகிறது, அது மனிதர்களுக்கு ஷிஃபாவாக நோய் நிவாரணமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். தேன் வந்து ஹலால், அல்லாஹ் குர்ஆன்ல ஹலால் ஆக்கி இருக்கிறான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மாற்ற உள்ள ஒரு பிரச்சனையில வந்து என்ன பண்ணிட்டாங்க?
இனிமே இந்த தேனை சாப்பிட்டோம்னா அது வாசம் வருதுங்கிற, தேனை தொட மாட்டேன், இனிமே தேனை ஹராம் ஆகிட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஹராம் உங்களுக்கு இருக்க அதிகாரம், நீங்க ரசூல், நீங்களும் ஆக்கிட்டு போயிடலாம்னு விட்டானா? பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹன் நபியு, நபியே. குர்ஆன்ல இருக்கிறது 66வது அத்தியாயம் முதல் வசனம். சூராவுக்கு பேரே தஹரீம். சூராவுக்கு பேரே என்னது? ஹராமாக்குதல். சூராவுக்கு பேரு சொந்தமா ஹராமாக்குனதுனால சூராவுக்கு பேரு என்னது? தஹரீம். தஹரீம்ல முதல் வசனம் எது? யா அய்யுஹன் நபியு, நபியே, லிம துஹர்ரிமு, நீ எப்படி ஹராமாக்குவாய்? மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு ஹலால் ஆக்கியதை நீ எப்படி ஹராமாக்குவாய்? தபுத்தகி மர்லாத் அஸ்வாஜிக, உன் மனைவியரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நீ எப்படி ஹராமாக்குவாய்? நான் ஹலால்னு சொல்லி இருக்கிறேன், அதற்குரிய வசனத்தை உனக்கு அருள் இருக்கிறேன், நீ ஹராமாக்கிருவியா? அப்ப அல்லாஹ் ஹலாலாக்குற விஷயத்தை ஹராமாக்குற அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இல்லை. அல்லாஹ் சொல்லி கொடுத்து சொன்னால் தான் உண்டு. அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு செய்திருப்பார்களே ஆனால் அது குர்ஆன்ல அறிவிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் கண்டிச்சிருவான். கண்டிக்காம அல்லாஹ் விட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வஹீல ஹராமாக்கணும் விளங்கிற வேண்டியதான். இந்த தேன ஹராம் என்றவர்கள் சொன்னது இங்க கண்டனத்துக்குரியதாகிவிட்ட காரணத்தினால என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய வஹீ வரக்கூடிய தூதரை அவளுக்கு ஒண்ணு பிடிக்கலங்கிறதுக்காக வேண்டி ஹராமாக்க முடியாதுங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலங்கிறதுக்காக வேண்டியோ, அவங்களுக்கு ஆத்திரம் வந்துருச்சுங்கிற காரணத்துக்காக வேண்டியோ ஹராமா கையால அவன் தான் ஹராமாக்கணும். அந்த மெசேஜை எடுத்து சொல்ற வேலை தான் ரசூலுக்கு இருக்குது. அப்ப எப்படிங்க உலமாவுக்கு ரசூலுக்கு மேல உலமாவாங்க? நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்? உலமா சொன்னாரு போயிட்டு இருக்கிறோமே, எங்க போயிட்டு இருக்கிறோம்? அவங்கள ரப்பாக ஆக்க போய் கொண்டிருக்கிறோம். என்னோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ரிசல்ட் என்ன இன்னைக்கு சொல்லுவாங்க, நாங்க சொல்வதை கேளுங்கள், நாங்க என்ன சொன்னாலும் கேளுங்கள். மறுமையில் என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டு 2வது அத்தியாயம் 166 167 பக்கராவுல 166வது வசனம் 167வது வசனம் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இத்தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ, பின்பற்றியவர்கள் பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களை விட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள். அபூ ஹனீஃபா வருவாரு, என்ன சொல்வாரு? நம்மளாம் சொல்லுவோம், நாங்க இவரை தான் பின்பற்றுவோம். என்ன பின்பற்றியா? எனக்கு ஒண்ணு நம்ம எல்லாம் சொல்றான். இந்த வர்ற அல்லது நத்துபிவு, பின்பற்றப்பட்டவர்கள் இருக்காங்களே, இமாம்கள், பெரியார்கள், உலமாக்கள், ஷேகுமார்கள், இவர்கள் எல்லாம் விலகிக் கொள்வார்கள். யாரை விட்டு விலகிக் கொள்வார்களா? மினல்லதி நத்தபவு, இங்கேதான் நான் சொல்றது கேளு, நீ சொல்றது கேளு. அங்க என்ன பண்ணுவாங்க? தன்னை நப்சி தானே, அங்க என்னை காப்பாத்து. அங்க என்ன நடக்கும் நாடகம்? அல்ல நிப்பாட்டினோட என்ன செய்வாங்க? வருவாங்க, பெரிய அசத்து விட்டா உதாரணம் சொன்னாங்க, தராவி சுண்ணத்துன்னு சொன்னாங்களே, நம்மளை காப்பாற்ற போறாங்க. அவர் என்ன செய்வாரு? அல்ல எனக்கு சம்பந்தம் இல்லை, சைத்தான சொல்லுவான். சைத்தான் மறுமையில கேட்கும் பொழுது நான் ஒண்ணும் செய்யல, அவங்க தான் கெட்டு போயிட்டாங்கன்றான். அதையே தான் எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன சொல்வார்களா? இது நான் சொல்ல, அல்லாஹ் நடக்கிற சொல்லி காட்டுறாங்க. நாளை நடக்கிற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இத்தபர்ர அல்லதீன நத்துபியூ மினல்லதீன தபூ, பின்பற்றிய மக்களை விட்டு பின்பற்றப்பட்ட தலைவர்மார்கள் விலகிக் கொள்வார்கள். ஒரு அவுல் அதாப், கண்ணுக்கு கண்ணாக அதாபை காண்பார்கள். தகத்தாத்து பிஹிமுல் அஸ்பாப், அவர்களுக்கு மத்தியில் உள்ள உறவுகள் எல்லாம் முறிந்து போய்விடும். அப்ப இவன் கேட்பானா? யாரு பின்பற்றினாரு சொல்ல கேட்டு ஆட்டம் போட்டோம்ல, ஆதாரம் இல்லாம சொன்னாலும் கேட்டோமா இல்லையா? அப்ப நம்மளெல்லாம் சொல்லுவோமா? காலல்லதீன தபூ, பின்பற்றியவர்கள் தொண்டர்கள் எல்லாம் சொல்வார்களாம், லவ் அன்னலனா கர்ரத்தன், அல்லாஹ் மட்டும் இன்னொரு தடவை அனுப்பட்டுவேன், இவங்க பின்பற்றக்கூடாது, இன்னொரு அனுப்ப போற. அப்ப சொல்லி என்ன வருது? சொல்லுவாங்க, தத்துவம் பேசுறா பாருங்க. எங்க போய் தத்துவங்கிற? அவன் தத்துவம் பேசுறான். லவ் அன்னலனா கர்ரத்தன், திரும்பி செல்கிற வாய்ப்பு எல்லாம் நமக்கு தருவானேயானால் இவர்களை நம்ம ஒதுக்கி விடுவோம். கமா தபர்ரஉ மின்னா, இன்னைக்கு நம்மளை விட்டு ஒதுக்கிட்டாங்க இல்ல, நாளைக்கு ஒரு நாள் துனியாவுக்கு போய்க்கிறேன், அப்போ உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு இங்க துனியாவுக்கு போறது முடிஞ்சு போச்சு கதை, திருப்பி எல்லாம் போக முடியாது. இந்த சம்பவம் கதாலிக்க அல்லாஹ் சொல்றான், கதாலிக்க யுரீஹுமுல்லாஹு அமாலஹும் ஹஸராத்தின் அலைஹிம், அவர்களுடைய அமல்களை எல்லாம் அவர்களுக்கு எதிரான கேடுகளாக அல்லாஹ் காட்டுகிறான். அவங்க செஞ்ச அமல்கள் எல்லாம் அமல் நினைச்சிட்டு இருப்பாங்க, எல்லாம் கலந்து விட்டே நிற்கும். என்னமோ பொக்கிஷத்தை சுமந்துட்டு போறான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சுமந்து பார்த்தா இல்ல கலந்து விட்ட மாதிரி இருக்கு. இருந்துட்டு என்னடா இது என்னடா இது அமலாடா, இதான நான் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச அமல்களை எல்லாம் ஹஸராத்தின் அலைஹிம், அவர்களுக்கு கைசேதம் படுத்தக்கூடியதாக அல்லாஹ் காட்டுவான். வமாஹும் பிஹாரிஜின மினன் நார், நரகத்தை விட்டவர்கள் வெளியேறவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாரு? அவன் சொன்னா, இவன் சொன்னா, அவர் சொன்னார், இவர் சொன்னார், அதான் சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, உங்கள் மீது அல்லாஹ் கல்மாரி பொழிந்து விடுவான் என்று நான் அஞ்சுகிறேன். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக நான் சொல்கிறேன், நீங்கள் கால அபூபக்கர் கால உமர் சொல்கிறீர்களா?
அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார் சொல்கிறீர்களா? நான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அதுக்கு போட்டியா உமரையும் அபூபக்கரையும் நான் நிப்பாட்டியலா? இதுக்காக வேண்டி அல்லாஹ் உங்க மேல கல்மாரி பொழிவான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரித்தாங்களே, அதுதான் யதார்த்தம். அதுதான் குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்த ஒரு கருத்து. அதனால எந்த உலமா எந்த ஒரு பெரியாரா இருந்தாலும் நாம பின்பற்ற முடியாது. எந்த ஒரு சின்ன பையன் சொன்னாலும் பின்பற்றலாம். எப்ப பின்பற்றலாம்? இந்த அர்த்தம் குர்ஆன் வசனம் 18:26 இருக்குது. புகாரி 3344 இருக்கு. இப்படி சொன்னார்களே, ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்து விட்டு சொன்னவனு கூட நீ பின்பற்ற கூடாது. இருக்குதான்னு பார்க்கணும். அந்த கருத்து இருக்குது, சரிதான். அப்பதான் நீங்க பின்பற்றினா எங்களை பின்பற்றலன்னு அர்த்தம். இல்லைன்னா நாசமாக்கிடுவோம். நீங்கள் எப்ப சுதாரிப்பா இல்லாம போவீர்களோ இந்த உலமாக்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க? கத்தம், பாத்தியா, தாயத்து, தட்டு, தகடுன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி பணம் பறிப்பதற்கு காரணமே யாரு? நீங்க இப்ப கேட்டீங்க, ஆதாரம் கேட்டீங்க. நீங்க கேட்டா ஒழுங்கா நடப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு கூட கேட்க ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம் பொறுப்பா கவனமா பேசுறாங்க. ஒரு 10-15 வருஷம் கற்பனை பண்ண முடியுமா? உட்கார்ந்துகிட்டு மாயில வந்ததெல்லாம் பயான் சும்மானு என்ன செய்வாங்க? அடிச்சு விடுவாங்க. இன்னைக்கு தான் என்ன கேள்வி கேட்கிறவங்க 4 பேர் வந்துட்டாங்க. அப்ப எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஆகிவிட்டோம்னு சொன்னா மார்க்கத்தின் பெயரால் ஏமாற்ற முடியாது என்பது விளங்கிக்கிறோன்னு. இதெல்லாம் ரப்புல் ஆலமீனுடைய அர்த்தங்கள். ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. இப்ப மொத்தமா சேர்த்து அர்த்தத்துக்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஏன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே? ரப்புல் ஆலமீன், அவன் அகிலத்துக்கெல்லாம் அவன் எஜமான், படைத்தவன், பராமரிக்கிறவன், சட்டம் இயற்றவன், எந்த முழுசையும் கைவசத்தில் வச்சிருக்கிறவன், யாருக்கு பங்களிக்காதவன், அப்படிப்பட்டவனா இருக்கிறதுனால அவனுக்கே எல்லா புகழும் இப்படி விளங்கி சொல்லணும். இப்படி சொன்ன உடனே இப்ப சொன்ன செய்திலாம் இருக்கு பாருங்க, எல்லாம் ஒரு பயங்கரத்தை உண்டாக்குது. பார்த்தீங்களா? அல்லான்னு சொன்ன உடனே நமக்கு அன்பு வர்றதுக்கு பதிலா என்ன வருது? கொண்டாட்டி உள்ள போட்டுவானா, அவர் மோனை நகத்துல போட்டுவானா, இப்ராஹிம் வாப்பாவத்தை காலப்பிடிச்சு உள்ள செஞ்சிருவானான்னு சொல்லும் போதா என்ன நமக்கு வருது? ரப்புல் ஆலமீன் உடனே ஒரு பயங்கரமான ஒரு அச்சமும் ஒரு கொடூரமானவனா இருப்பான அல்லாங்கிற மாதிரியான ஒரு தோற்றம். இந்த ரப்புல் ஆலமீனுடைய அர்த்தம் ஆழமா பதியும் பொழுது பயங்கரமான அச்சம் வருது. கருணையும் இருக்காது அல்லாஹ்விடத்துல அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பு வருது. அதுக்கு கவுண்டர் கொடுக்குறான் அல்லாஹ். டேய், ரப்புல் ஆலமீன் மட்டும் இல்லடா, அர் ரஹ்மான். நான் ரப்புல் ஆலமீன் மட்டும் இல்ல, இது ஒரு டைப், இது ஒரு சிவத்து. எனக்கு கோவப்படுற இடத்துல கோவப்படுவேன், என்னுடைய கொள்கையை கேட்டு நடக்கலன்னா மிதிப்பேன். ஒழுங்கா மாத்திரம் நடந்துகிட்டேன்னு வை, நம்மளுக்கு மிஞ்சின ஆள்களை அள்ளி தர்றதுல, பரிசு தர்றதுல, கருணை காட்டுவதில் அதுலயும் நம்மளை எவனும் மிஞ்ச முடியாதுடான்னு சொல்லி ரப்புல் ஆலமீன்ங்கிறது இந்த கோப பார்வையை காட்டக்கூடிய விஷயம். அதை சொன்ன உடனே அரண்டு ஓடி போயிடக்கூடாது மக்கள்லாம். கடவுள்னா என்ன செய்ய, சில பேர் பாப்பா வர்றாருன்னு ஓடிவான். வீட்டுல சேட்டை பண்ணிட்டு இருப்பான், பாப்பா வர்றாரா ஓடி போறான், விட்டு இருக்கோம். பாப்பா அப்படி இருக்க கூடாது. அப்பன அத்தா தகப்பனார் பாவா, பாவா வர்றாருன்னு என்ன பண்ணுவான்? விட்டுருதான் ஓட்டத. அப்படி இருக்க கூட பாவாண்டா என்ன இருக்கணும்னா அவர் மேல அன்பும் இருக்கணும், மரியாதை இருக்கணும், அச்சம் இருக்கணும். வெறும் பயம் மட்டுமே இருக்கக்கூடாது. வெறும் பயம் மட்டும் இருந்தா நல்ல சிவத்து கிடையாது. பார்த்தோன்னா பயப்பட மட்டும் இல்ல, தப்பு செய்யும் போது மட்டும்தான் அவன் பயப்படணும். மற்ற நேரத்தில் சிரிச்சு பேசணும், வேணுங்கிறத கேட்கணும், அவரை செவி கொடுக்கணும். அப்ப அன்பு, அச்சம், மரியாதை எல்லாம் கலந்து இருந்தால்தான் அது கரெக்டா இருக்க முடியும். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது முதல்ல அறிமுகப்படுத்தினா என்னுடைய பவரை தெரிஞ்சுக்க, நான் ரப்புல் ஆலமீன். பவர் இருக்குன்னா அப்படி மிதிப்பேன் நினைக்கிறியா? மிதிக்கிற மாதிரி நடந்தா தான் மிதிப்பேன். நீ மிதிக்கிற மாதிரி நடக்கலன்னு வை, அப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் வேறங்கிறான். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு சொல்லிட்டு, ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வுக்கேன்னு சொல்லிட்டு, அர் ரஹ்மான், நான் ரஹ்மானாக இருக்கிறேன், அளவற்ற அருளாளனாக இருக்கிறேன், அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இரண்டாவது சிவத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இந்த ரஹ்மான் ரஹீமுக்குள்ள சுப்ஹானல்லாஹ் அதுல அடங்கி இருக்கிற தத்துவங்கள் மொத்த குர்ஆனின் தாய், குர்ஆனுடைய தாய் சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை அது உள்ள நுழைஞ்சு முழுசா விளங்கிட்டோம்னு சொன்னா குர்ஆனே விளங்கின மாதிரி தான். என்ன ரசூலுல்லாஹ்